நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நம்ம இதுவரை நிறைய வாட்டி பேசியிருக்கோம் தொலைக்காட்சியில் இதை பற்றி. ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது வந்து கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க, கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம். தனுசு ராசியில் கேது இருக்குங்க, மிதுன ராசியில் வந்து ராகு இருக்குது. இதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 5 கட்டத்துக்குள்ளே ப்ளஸ் தனுசு ப்ளஸ் மிதுனம், இதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. அப்படின்னா கேதுவிலேருந்து ராகுவை நோக்கி கிரகங்கள் இருக்கும்போது வந்து காலசர்ப தோஷம். இந்த காலசர்ப தோஷம் இருக்கவங்களுக்கு ஒரு யோக கிரகம் உள்ளே இருக்குதுன்னு வைப்போம். இந்த யோகத்தை சின்ன வயசில் அந்த தசாபுக்தி காலங்களில் தடை பண்ணுங்க. அதே அவயோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது, கெடுக்கக்கூடிய கிரகம் இருக்குன்னா கெடுதலை குறைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், காலசர்ப தோஷம் கெடுதலை குறைக்கும், நல்லதையும் குறைக்கும். நிறைய பேர் திருமண தடை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இதில் பாதி உண்மை இருக்குது, பாதி உண்மை இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தை செய்யக்கூடிய கிரகம் அதுக்குள்ளே கரெக்டாக மாட்டிக்கிட்டு நட்சத்திர சாரமும் சரியில்லை அப்படின்னா அது திருமண தடை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அந்த கிரகத்தை லைட்டாக வழிபட்டு தூண்டி விட்டிங்கன்னா திருமணம் டக்குன்னு நடக்க வாய்ப்பு இருக்குது. இது காலசர்ப தோஷம். இந்த ராகு கேது தோஷங்கிறது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லக்னத்தில் ராகு இருந்தால், 2ல் ராகு இருந்தால், 7ல் ராகு இருந்தால், 8ல் ராகு இருந்தால், 2ல் கேது இருந்தால், லக்னத்தில் கேது இருந்தால், 7ல் கேது இருந்தால், 8ல் கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு வர்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ராகு லக்னத்துலேருந்து அதுதான் மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாத தன்மை, வாங்கின பொருளை திருப்பி கொண்டே கொடுக்குறது, வாங்கின பொருளால் திருப்தி இல்லாமல் இருக்குது, மாற்றி மாற்றி பேசுகிறது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறது, இந்த மாதிரி குணாதிசயங்களும் மன உளைச்சல்லையும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. சரி, இந்த ராகு கேதுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு வந்து வெளி சுவாசம், கேது வந்து உட்சுவாசம்ங்க. ஆங்கிலத்தில் ராகுக்கு வந்து அசெண்டிங் நோடு, கேதுக்கு வந்து டிசெண்டிங் நோடுன்னு பேர். இவங்க பாம்புன்றாங்க. சரி, பாம்பு உருவத்தை ஏன் ராகு கேது கொடுத்தாங்கன்னா அதுக்கு புராண வரலாறு நிறையா இருக்குது. அதாவது வந்து விஷம் வந்து தொண்டையில் சிக்கினது, இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உண்மையில் சொல்லணும்னா, நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, டாக்டர் மருத்துவமனையில் 2 பாம்பு பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. மருத்துவத்துக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வந்து மருத்துவமனையில் 2 பாம்பு பின்னிக்கிட்டு இருக்காமல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ பாம்புக்கும் மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம், பாம்புக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்த ராகு கேதுக்கும் ஜாதகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா தான் நம்ம படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் சொல்லப்போனா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து விநாயகர் அகவலில் பார்த்தீங்கன்னா, 4 பாம்பின் நாவை நுணர்த்தி குண்டலி அதனை கூடிய சபைன்னு வரும். ஸோ இந்த பாம்பு வடிவங்கிறது குண்டலினி சக்திங்க. இது முதல் உதாரணம். 2வது உதாரணம், ராகு கேதுங்கிறது சூரியக்கலை, சந்திரக்கலை, உட்சுவாசம், வெளி சுவாசம். சுவாசம் இருந்தால் தான் மருத்துவம் பார்க்க முடியுங்க. அந்த சுவாசம் சீராக இருந்துட்டு நோய் கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் தியானத்தில் சுவாச பயிற்சி, கிரியா யோக பயிற்சி, எல்லாமே சுவாச பயிற்சி. அதுக்கு தான் சுவாசம் கரெக்டாக ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த நோயுமே கிடையாது. அந்த சுவாசத்தை சரியாக ஓட்டுறதுக்கு தான் நீங்கள் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்க. அதாவது வந்து நீங்கள் சூரியக்கலை, சந்திரக்கலை, இடதுபுறமாக இழு நிறுத்து, வலதுபுறமாக விடு, வலதுபுறமாக இழு நிறுத்து, இடதுபுறமாக விடுன்னு சொல்லி பயிற்சியெல்லாம் அதுக்கு பண்ணுறது தான். அதை உணர்த்துவதான் மருத்துவம். இந்த குண்டலினி சக்தியை உணர்த்துவதான் மருத்துவம். அதனால தான் விநாயகரில் இதுக்கு தொட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் எத்தனை முறை நம்ம சொன்னாலுமே இது பெருசாக எடுபடலை. அவங்க திருப்பி திருப்பி இதான் பண்ணுறாங்க. அப்போ ஏன் கோயிலில் நாகர் வச்சாங்க, நாகர் வழிபட்டாங்கன்னா, இந்த வழிபாடு அந்த மூச்சு காத்தோடைய இதை சரி பண்ணுறதுக்காக தெய்வங்களை அந்த தெய்வமாக நினைத்து வழிபடும் பொழுது மனம் அமைதி வரும்போது இந்த மூச்சு சீராக எல்லாம் கவனித்து பாருங்கள். அவங்க மனசு அமைதியாக இருந்தால் மூச்சு சீராக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ மனதை அடிப்படையில் அமைதிப்படுத்தக்கூடியது தான் இந்த ராகு கேதுங்கிறது ஆக்சுவலாக. சரி, இப்போ பாம்பு புத்தில் போய் பால் ஊற்றுறாங்களா, அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, புத்து மண் வந்து எப்போவுமே மருத்துவ குணம் கொண்டது. பாம்பு சேர்த்த மண் அது இல்லை, கரையான் சேர்த்த மண், எறும்பு சேர்த்த மண். அந்த மண்ணுக்கு எப்போவுமே மருத்துவ குணம் உண்டுங்க. நீங்கள் எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரிசியை 2ஆக உடைச்சி சேமித்து வச்சுருக்கோம். ஏன்னா அது முளைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு நெல்லை 2ஆக அரிசியில் நெல்லை 2ஆக உடைச்சி சேமித்து வச்சுருக்கோம். அது நிறைய, அது வந்து சயின்ஸு, எல்லாமே சயின்ஸ் தான் ஆல்மோஸ்ட்டு. இந்த பாம்பு புத்தில் பாலை ஊற்றும் போது பால் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றுங்க காஞ்சிரும். பாலை ஊற்றுனீங்கன்னா, அது பசும்பால் ஊற்றுவாங்க, இப்போ தான் எல்லா பாலும் ஊற்றுறாங்க. அது ஈரப்பதத்தோடு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த அரச மரத்தையோ இல்லை பாம்பு புத்தையோ சுற்றி சுற்றி வரும்போது உங்கள் மூச்சு எக்ஸலின்கள் ஆகும்போது அது உள்ளே போய் உங்களை சுத்தப்படுத்துகிறது. இன்னும் இன்டெப்த்து போகலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க, நரம்புகளை சரி பண்ணுதுன்னு போயிட்டே இருக்கலாம். மூச்சு பயிற்சியில் என்ன ஆகுது, ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது. பியூர் ஆக்சிஜன் இருந்தால் ரத்தம் சுத்தப்படுத்தப்படும். நீங்கள் யாரை வேணாலும் கேட்டுங்க, வைத்தியர்களை கேளுங்க, நல்ல வைத்தியர்களை. அதுக்கப்புறம் உங்களுடைய நரம்புகள் சுத்தப்படுத்தப்படும், நரம்புகள் பலம் பெற தொடங்கும். அத்தனை நரம்புகளும் 32,000 நாடி நரம்புகள்பாங்க, சினிமாவில் வசனம்லாம் வரும்.
ஸோ அதுபோல் அது வந்து சுத்தப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும் தான் மூச்சு பயிற்சி. அப்போ இந்த பாம்பு புத்து ஈரப்பதத்தோடு இருக்கும்போது நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா அந்த இடர்பாடுகள் தடங்கல்கள் நீங்கும் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாம்பு வந்துச்சு பாம்புட்டாங்க. பாம்பு பாருங்கள் முழுசாக முட்டையும் சாப்பிடாது. வெங்கனத்தின்னு ஒரு பாம்பு இருக்குது, அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முழுங்கும், மடிச்சு கடைசியில் துப்பிடும். நல்லது வந்து கோழி குஞ்சை தான் பிடிச்சி சாப்பிடும். நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், முட்டையை எந்த பாம்பும் உடச்சி குடிக்காது. நீங்கள் நல்லா ஜுவாலஜி படித்த ஸ்டூடெண்ட்லாம் கேட்டு பாருங்கள். அதனால் வந்து இது நம்ம வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான நிறைய நம்பிக்கைகள் வச்சு செய்யும்பொழுது அதில் போய் உடச்சி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாது. அதில் நிறைய விஷயம் இருக்குங்க. எப்போ வந்து இறையருள் முழுமையாக நம்பி இறங்கிட்டீங்களோ உங்களை காப்பாற்றியே ஆகும். அதுதான் பிரபஞ்சத்தோட பெரிய சக்தியாக தான். ஆனால் நம்ம வேவரிங்கில் போகிறோம். சுப்பிரமணியம் போனாருங்க, அவர் போயிட்டு கும்பிட்டு வந்தார், திருநாகேஸ்வரத்தில் கொண்டே கல்யாணம் ஆச்சு, நானும் போகிறேன். இந்த மாதிரி போகும்போது அது பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஸோ ராகு கேது பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. பல பேரை அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறது ராகு. இந்த கேது இருக்க இடம் கெட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையே சொல்லப்போனால் கேது இருக்க இடம் கூட இருக்கக்கூடிய கிரகம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேது. கேது இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து கரெக்டாக இருந்தோம்னா நம்ம நேர்மையாக நாணயமாக அடுத்தவங்களை ஏமாற்றாமல் கரெக்டாக இருந்தோம்னா கேது அகம்பாவத்தில் இல்லாமல் இருந்தீங்கன்னா கேது உங்களை கெடுக்கவே கெடுக்காது. கேது நன்மையை தான் செய்வோம். குணாதிசயங்களை பொறுத்து தான் ராகு கேது வேலை செய்யுங்க. உங்கள் குணாதிசயங்களை ராகு தசையில் அடுத்தவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறது, அடுத்து அவங்க என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போகிறீங்களா அங்கே உள்ள ஊழியர்களுக்கு நீங்கள் முடிஞ்ச தட்சணை கொடுக்குறது, கோயிலில் தட்சணை கொடுக்குறது, கொஞ்சம் அன்னதானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து யாராவது ரொம்ப வந்து தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறது. தெரிஞ்சவங்கன்னா உண்மையாக கஷ்டப்படுறவங்க, அதான் பாத்திரம் இருந்து பிச்சை எடு கோத்திரம் இருந்து பண்ண எடுமா. ஸோ உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது. அதுக்கப்புறம் எப்போவுமே மனசை லேசாக வச்சுக்கிறது. எது நடந்தாலும் எனக்கு இறை நல்லது தான் செய்யுதுங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னாவே ராகு தசைக்கு அது முழுக்க நிவர்த்தி. ஆனால் ராகு கேது டைரெக்டாக யாருடைய வாழ்க்கையும் தடங்கல் பண்ணல, யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலை. உங்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்கனாவே பல பிரச்சனைகள் தீரும். நிறைய வழிபாட்டு முறைகள் ராகு கேதுக்கு இருக்குங்க. அதை நான் சொன்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் தீரும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.